இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய இந்த மாதிரியான ஒரு இதிலே காப்பாற்றப்பட்டவங்க யார் அப்படின்னா வலீத் பின் உக்குபாங்கிறவங்க. இந்த இவர் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஜிதாவில் ஒட்டக குடல் தூக்கி போடுறாங்கள வலீது, அவனுடைய பையன் இவரும் வந்து இப்படி தான் வந்து இவருடைய ரிலேஷன் தான், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ரிலேஷன் தான் இது. இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இவருடைய இந்த இதுக்கே, அதாவது இந்த நிகழ்வுக்கு, ஏன்னா இது வரலாறு சம்மந்தப்பட்ட இந்த நிகழ்வு, இதை பார்த்துக்குங்க. ஏன்னா இது பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். அதாவது அந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்த ஹதீஸ் எல்லாம் யூஸ் ஆகும். என்ன பண்ணுறாரு இப்படின்னா, இந்த வலீத் பின் உக்குபாங்கிறவர் சுபு தொழுகை வந்து தொழு வைக்கிறார். சுபு தொழுகை தொழு வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு சுபு தொழு வச்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு திரும்பி பார்த்துட்டு இன்னும் 2 ரக்காத்து தொழு வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்னிலேருந்து நான் உங்களுக்கு சுபு தொழுகை எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன், அதாவது சுபு தொழுகையை நான் அதிகப்படுத்த போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே சீட்டை கிழித்து மக்கள் இவரை பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த ஆளுநர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நல்ல ஒரு நபித்தோழரை மக்களே நியமிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு வீக் பாயிண்ட்டு இதில் வந்து நடக்குது. அதாவது ஒரு ஆட்சியாளருடைய ஆளுநரை திருப்பி மக்களே அனுப்புகிறாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி கிடையாது. ஒரு பெரிய ஒரு ஆட்சி நாட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. இதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளுநரை கூப்பிட்றாங்க. அவர் அந்த தொழு வச்சாரில் தண்ணி அடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு சாட்டை அடி கொடுங்க, குற்றம் நிரூபிக்கப்படுது, 2 பேர் சாட்சி சொல்லிடுறாங்க. சாட்சி சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அந்த சபைக்கு கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு கூப்பிட்றாங்க. அலியே, நீங்கள் எழுந்து இவருக்கு சாட்டை அடி கொடுங்க. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு அடிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு எந்திரிக்கல. அவருக்கு கோவம், ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க தானாங்கிற அந்த கோவம். அவர் என்ன பண்ணுறாரு, ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறாரு, ஹசனே நீர் எழுந்து அவருக்கு சாட்டை அடி தருவீராக. ஹசன் ரலியல்லாஹு கூப்பிட்டு நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு உட்காடுறாங்க. கலீஃபாவுக்கு பாரு கட்டுப்படல. அப்போ வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஹசன் ரலியல்லாஹு எந்திரிச்சு அவங்களும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் அப்பாவுக்கு கட்டுப்படல. அவ்வளோ கோவம். ஏன்னா இதனால் டெய்லி இவங்க புகார்கள் வந்து யார், இந்த பனு உமையாக்களுடைய தவறுகள்னால கெட்ட பேர், கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ கெட்ட பேர் ஏற்படுது. ஆனால் இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு போய் இந்த மாதிரி உங்கள் ஆட்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மென்மையாக நடந்துக்கிறார். சரி, வார்னிங் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு. இன்னொரு வார்னிங். இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, ரசூல்லா முன்னாடியே இவர் இப்படி வந்து அந்தளவு சாஃப்ட்னஸ் காமிச்சிருக்கிறார். அப்போ சஹாபாக்கள் விஷயத்தில் அவர் எப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்கிறதுக்காக ஒரு சான்று. அப்போ இந்த இடத்துல வந்து ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாரு, நான் அடிக்க மாட்டேங்கிறார். அடிச்சுட்டு சொல்கிறாரு, ஆட்சியின் குளிர்ச்சியை அனுபவிப்பவர்களே அதனுடைய வெப்பத்தையும் உணரட்டும்ங்கிறேன். இவங்களை உட்கார வச்சு அவங்க சந்தோஷம் பண்ணணுன்னு தானே இவர் பண்ணார், இவர் செஞ்ச விளைவை இவரே அனுபவிக்கிட்டோம். கோபமாக பேசுகிறார் ஹசன் ரலியல்லாஹு. பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. போனவுடனே மறுபடியும் அலி ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பையன் இருக்கார்ல, ஜாஃபர் ரலியல்லாஹு இருக்காங்களா, அவரை கூப்பிட்டு, அவர் பையனை கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு கசையடி கொடுங்க அப்படிங்கிறார். கொடுத்து அப்புறம் அவர் 40 கசையடி கொடுக்குறாரு. அலி ரலியல்லாஹு நின்று எண்ணுறாங்க. 40 கசையடி முடிஞ்ச உடனே சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு 80 கொடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சரியான வழிமுறை தான், ஆனால் நான் 40 தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40ஓட நிறுத்திங்கிறாங்க. இந்த இடத்துல இதுவும் நமக்கு ஒரு படிப்பினா, எப்படி 2 பிதத்துலன்னு சொல்லுவோம் நாம் இருந்தால். உமர் ரலியல்லாஹு ரசூலா 40 கொடுத்தாங்க, உமர் 80 ஆக்கினாரு, சோ பிதத்துமோ. அப்போ குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்து அது ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தணுங்கிறது இங்கே அலி ரலியல்லாஹுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரசூலா 40 கசையடி கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு காலத்தில் அது 80 மாறிச்சு. ஆனால் அது ரெண்டுமே கரெக்டு தாங்கிறாங்க, ரெண்டுமே சரியானது தான், ஆனால் நான் 40 தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணுறாரு. இது ஒரு முக்கியமான மேட்ரு. இந்த ஹதீஸ் படியும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம் பனு உமையாக்களுடைய தவறான செயல்பாடுகள்னால தான் அந்த கோபம் உஸ்மான் ரலியல்லாஹு மேலே திரும்பிச்சு.